ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனல் என்ன பற்றி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நேற்றே நான் லைவில் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி என்னோடய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்டர்ஃபேஸை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன்னா நிறையா எக்ஸ்டென்ஷன்ஸு நிறையா விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, அது என்னென்னு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இப்போ நான் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸு இப்போ நம்ம ரிலீஸ் ஆக போகுது இல்லையா, இந்த கோர்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ஸு, இந்த ப்ளகின்ஸு, இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இது எல்லாமே பண்டிலாக அப்படியே தான் உள்ளே வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோர்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக கோர்ஸ் ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே, இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து சேனலை கண்டினியூட்டி பண்ணாலே தெரியும். ஓகே, ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ என்டி ஸ்கிரிப்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே நிறையா ஸ்கிரிப்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறையா பட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் இதுதான். இது என்னென்னு கேட்டால், இது எல்லாமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா, நான் உள்ளே போய் பர்ஜ் பண்ண முடியும் என்னால் ஃபைல்ஸ் எடுத்து. ஸோ நான் இங்கேவே ரேம் பர்ஜ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மெமரி எவ்வளோ யூஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. தென் ஃப்ளேர்ஸு, ஸ்க்ரீன்ஸு, எனக்கு ஹெல்ப்பர், ஃப்ரேம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி இங்கேக்குள்ளே வரும். நம்மளுக்கு இங்கே ஒரு கேமரா பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா, பட் இருந்தாலும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. என்னென்னு கேட்டால், நான் இப்போ 1080 பிக்சலில் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை 4Kல பண்ணுறேன், அதை நான் 1080க்கு குறைச்சி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப் ஸ்கேலும் பண்ணிக்கலாம், டவுன் ஸ்கேலும் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது ஒரு காம்போசிஷன் எனக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காம்போசிஷன் பட்டனை க்ரியேட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் காம்ப்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு காம்ப், COMP. இப்போ இது HD TV 1080 பிக்சல் 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் இருக்குது. ஓகேவா, 10 செகண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு காம்போசிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயம், நான் என்ன பண்ணணும்னா, நிறையா சாலிடு க்ரியேட் பண்ணுவேன், ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுவேன், நல் கேரக்டர் க்ரியேட் பண்ணுவேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரு, கேமரா, லைட்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா. இதுக்கு ஈஸி டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது விண்டோஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன். ஓகேவா, இங்கே இது ஃபுல்லாக நான் சொல்கிறது. ஓகே, இது நிறையா இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு டைப்பில் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது, என்னெல்லாம் நான் இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக இதோட யூஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நான் சொல்கிறது. விண்டோஸில் இங்கே ஆரம்பித்து நான் இங்கே வச்சுருக்கிற அனைத்தையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ பட் நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் இன்னொன்று காமிக்கிறீங்க. இங்கே நான் ஒரு சாலிட் லேயரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், லேயரில் உள்ளே போயிட்டு நியூவில் போய் சாலிட் பட்டன் எடுத்து இங்கே சாலிட்னு கொடுக்கணும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா கமாண்டு இல்லைனா Ctrl+Y பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சாலிட் பட்டன் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இது எனக்கு சாலிடு ஓகே _01 அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஸோ இங்கே ஓகேண்ணா, இப்போ சாலிட் 1 வந்திருக்கு. இப்போ நான் இங்கே சாலிடுங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, கிரியேட் நியூ சாலிட்னு, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எத்தனை தடவை நான் கிளிக் பண்ணுறனோ அத்தனை சாலிட்ஸ் எனக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 சாலிடு, இந்த 3 ஓகே கலர், தட் மீன்ஸ் லேபிள். ஸோ லேபிள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும். பட் அதே இது இங்கே கலர்ஸ் இங்கே கிளியராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் இன்ட்யூஷனாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பண்ணுறதுக்கு. தென் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா, செலக்ட் லேபிள் குரூப் அப்படின்னா எனக்கு அந்த 3 லேபிள் குரூப் ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த சாலிட் லேயரை இங்கே மேலே போட்டுறேன், இதை அதுக்கு மேலே போட்டுறேன். ஓகே, இப்போ நான் அந்த ரோஸ் கலர் குரூப்பை மட்டும் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த 3 லேயர் மட்டும் செலக்ட் ஆகிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் ஒரு நல் கேரக்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த இருக்குது நல், டக்குன்னு வந்துடும். உடனே நம்ம ரைட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுவோம். இங்கே ஜஸ்ட் 1 கிளிக்கில் நம்மளுக்கு அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். தென் இது போக
இந்த ஆங்கர் பாயிண்ட்டை மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்னா பேன் பிகைன் டூலை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இங்கே கொண்டு போய் வைப்போம். அது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் எக்ஸாக்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் அது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொசிஷன் டெல்டாங்கிறதுல உங்களுக்கு காமிக்கும். அது எங்கே காமிக்கும்னா இன்ஃபோ பட்டனுக்கு கீழே காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் கொஞ்சம் லேசாக நகர்த்தி வைக்கிறேன். இந்த இருக்கா -4.000 அப்படின்னு இருக்குது. இப்போ அதே இதை நான் இந்த கார்னரில் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு கரெக்டாக போய் செட் ஆகிக்கும். இங்கே டவுனு சென்டர். ஸோ இது வந்து ஸ்னாப் பண்ணுறது. ஸோ ஆங்கர் பாயிண்ட்டை வந்து நான் எங்கே ஸ்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்னாப் பண்ணிக்கலாம் ஈஸியாக. தென் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆட்டோஸ்வே எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரப்பரைஸ். ஸோ ரப்பரைஸ் அப்படின்னு இருக்குன்னா இப்போ நான் ஒரு லெட்டரை வந்து ரப்பர் மாதிரி துள்ளணும்னு வச்சுக்கோங்க. இப்படி குதிச்சு வரணும்னு வச்சுக்கோங்க. அது நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் எனக்கு இந்த ஸ்கிரிப்டை வச்சு என்னால் ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஸ்கேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டதுக்கு தான் வந்து இட் இஸ் நாட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், நீங்கள் வந்து வேறு ஏதோ மர்ஜ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு. அதாவது நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான், பட் ஆனால் நீங்கள் வந்து வேறு எதையோ எடுத்து இடையில வந்து ஷேப் பண்ணியிருக்கீங்க விண்டோவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது கிடையாது. ஆக்சுவலி இதுதான் வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒன்று. இன்னொன்று ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கமாக, ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி விண்டோ அரேஞ்ச்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு விண்டோஸையும் ஒவ்வொன்றா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா இதை பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப், இன்டிசைன் எல்லா சாஃப்ட்வேர்லையுமே நான் யூஸ் பண்ணுறேன். அது என்னங்கிறதையும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நான் செய்வேன். பை பாய், see you on the next video.